நான் அவரை எடுத்துச் செல்வேன். எவ்வளவு வாஞ்சியுள்ள வார்த்தை! இதயத்தின் ஆழத்திலிருந்து பீறிட்டு வரும் நேசத்தின் வெளிப்பாடு. என்னையும் ஆண்டவரையும் என்றும் யாராலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரிக்கவே முடியாது என்கிற உறுதியான எண்ணம். ஆண்டவரோடு என்றும் இணைந்தே வாழ வேண்டும் என்கிற துடிப்பு. மகதலான் மரியா ஆண்டவருக்கு செலுத்தின வாழ்வின் நன்றி கடன். ஆண்டவர் தன்னை தீமையிலிருந்து நோயிலிருந்து விடுவித்த நல்லதொரு மனுஷியாய் வாழ வைத்த நேரங்கள், மிக பொறுமையாய் தன் வாழ்வை மாற்றி அமைத்த தருணங்கள். இனி என் பணிவிடை முழுமையும் ஆண்டவருக்கு என உறுதியெடுத்து ஆண்டவருக்கு பின்னாலேயே செல்லுகிற நேரங்கள். அவரது இறப்பிலே மடமுனைந்து போனாள். இருளாய் இருக்கும் பொழுதே தைரியமாய் தனியனாய் கல்லறை நோக்கி வருகிறாள். அவரை எடுத்துச் செல்வேன் என்ற ஆழமான அன்பை வெளிப்படுத்துகிறாள். ஆண்டவரை தன்னால் தூக்க முடியாது, அதற்கு வழி இல்லை என்று தெரியும். இருந்தாலும் அவர் இருந்தால் போதும். உள்ளத்தில் ஆண்டவரை என்றும் தாங்கியவளாய் இருக்கிறாள். தெய்வமே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துச் செல்ல விரும்புகிறோம். எங்கள் நேர்மையான செயல்பாடுகளில், பணிகளில், குடும்பத்தில் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் வாழும் பொழுது, அண்டை வீட்டாரோடு நல்ல உறவுகளோடு இருக்கும் பொழுது, ஆன்மீக கடமைகளை நிறைவேற்றும் பொழுது, உதவி செய்யும் பொழுது எடுத்துச் செல்கிறோம். ஆமேன்.